श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। ध्यान श्लोकम। सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्धसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते। नारायणि नमोस्तुते। नारायणि नमोस्तुते। ललिता परमेश्वरी देवी की जय। 30வது श्लोकम। विशुक्रप्राणहरणं वाराही वीर्यनन्दिता कामेश्वरमुखालोक कल्पितश्री गणेश्वरा। லோகத்தில் ஒரு பெரிய பணக்காரன், அநேக லட்ச கோடி ரூபாயெல்லாம் அப்படி பிஸ்னஸ் பண்ணுறவன் பணக்காரன், எங்கோ ஒரு இடத்துல ஒரு 10 ரூபா 100 ரூபா அது ஏதோ நஷ்டமாயிடுத்து வீணாக போயிடுத்து அண்ணா அதை பற்றி கவலைப்படுவானா? கவலைப்பட மாட்டான். ஏன்னா அவனுக்கு பெரிய லட்சம், நிறைய லட்சம். அதே மாதிரி அல்பமான லோக விஷயங்களிலோ மாட்டிருக்கிற மனுஷனுடைய மனசு அவனுக்கு செய்கிற தொந்தரவு துக்கத்திலிருந்து விடுவிக்கப்படணும்னா நம்ம சாஸ்திரம் ரிஷிகள் என்ன சொல்கிறாருன்னா, அழகாக அந்த அல்பமான விஷயங்கள் லோக விஷயங்களிலிருந்து அலௌகிக விஷயமான பரமாத்மா மேலேயோ பராசக்தி மேலேயோ திருப்பு. இதுதான் வழி, வேறே வழி இல்லை. எப்போ யார் பண்ணுவா இது? யாருக்கு லோக விஷயங்கள் அல்பமனு தெரியறதோ, இதில் சாரம் இல்லை, அசாரமானது அது தெரிஞ்சதோ உலகம் லோக விஷயங்கள், அவனை திருப்புவான். அவனுக்காக சாஸ்திரம்னா எல்லாமே வேதம், உபனிஷத்துகள், புராணங்கள், உபபுராணங்கள், பிரகரண கிரந்தங்கள், அதுக்கப்புறம் வந்த பல பல ஆச்சாரியர்கள் யாரெல்லாம் என்னென்ன சொன்னாங்க சார், அது எல்லாமே கூட அவங்க இதுக்கு ஒரு வழி என்ன சொன்னாங்கன்னா உபாசனா மார்க்கத்தை கொடுத்தாங்க. ஞானம் அப்புறம் உபாசனா மார்க்கம். அதான் பரம்பொருள் பரமாத்மா ஒரு பராசக்தினை பற்றி நீ சிந்திக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகிடுமன்னா இந்த மனசு அதிலேயே ஈடுபடும். அதுக்கு பேர் தான் பக்தின்னு சொல்கிறோம். அப்படி நமக்கு ஹிருதயத்திலும் அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு சிறந்த விஷயத்து மேலே, பரம்பொருள் மேலே வர்றதுக்காக, அந்த பரம்பொருள் ஆணா பெண்ணா అనేది சந்தேகம் வர வேண்டியதில்லை, எப்படியாவது நீ எடுத்துக்கோ. அதுக்காக தான் புராணங்களுக்குள்ள இப்படிப்பட்ட சஹஸ்ரநாமங்கள் அது எல்லாமே கூட சொல்லப்பட்டது உபாசனத்துக்காக. எப்போ உபாசனான்னு சொல்கிறோமோ அதில் கூட பல படிகள் இருக்கு. நம்ம சாதாரணமாக செய்கிற பக்தி, வீட்டில் செய்கிற நித்திய பூஜை இதெல்லாம் கூட உபாசனை தான். கோவிலுக்கு போகிறது உபாசனை தான், பாராயணம் பண்ணுறது உபாசனை தான், ஜபம் பண்ணுறது உபாசனை தான். ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் ஹிருதயத்திலேயே பூஜை பண்ண தெரியணும், ஹிருதயத்திலேயே ஜபம் பண்ண தெரியணும், ஹிருதயத்திலேயே தியானம் பண்ண தெரியணும்.
அதுதான் உபாசனத்துடைய நோக்கம். இப்போது இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துடைய நாமங்களுடைய அர்த்தம் கேட்கறதுனால நம்ம என்ன உடனே நம்ம உபாசனா பத்தத்தின்னு மாறத்துக்கு போகிறோமா? வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்குறோம், இப்போ உடனே அம்பாளுன்னு தான் பூஜிக்கணுமா? அப்புறம் இங்கே சொல்கிற பல விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போதும் இது எல்லாத்தோடைய அர்த்தம் தெரியாமல் நான் சும்மா படிக்கும்போதே நிம்மதியாக இருக்கு சார்னு கூட தோணலாம். ஏன்னா இங்கே உபாசனா ரகசியங்கள் அநேகம் சொல்லப்படுறது. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறதில்லை, சொல்ல போகிறது இல்லை, சொல்லக்கூடாது. ஆனால் லலிதா சஹஸ்ரநாமம்னு நாமாவளி புராணத்தில் சொல்லி அதோடைய பலஸ்ருதி சொல்லி அந்த ருஷிகள் என்ன சொன்னாங்க, இது தினந்தோறும் இந்த நாமங்கள் சொல்லிட்டே இருக்கும். சொன்னாவே உனக்கு சித்தசுத்தி ஏற்பட்டு உன்னுடைய பக்தி பரிபக்வமாகி கிரமமாக உனக்கு ஞான பிராப்திக்கு வேண்டிய அர்ஹத்தெல்லாம் வந்து உனக்கு குரு கிடைச்சி நீ அப்புறம் ஞானத்தினை அடைவேன். அது கடைசிய கோல கரையேறுவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாமங்களுடைய அர்த்தங்களை நம்ம பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் இதில் அநேக ரகசியங்கள் இருக்கு. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது தொடரும், பார்க்குறோம். மொத்தத்தில் இப்போது நாமங்களுக்கு காதில் உளுறதே, இந்த 1 மணி நேரம் இங்கே உட்கார்ந்து இது கேட்குறதே நம்ம ரொம்ப சிறந்த விதமாக ஒரு தியானம் பண்ணுறோம் அம்பாளை பற்றி, சத்தியத்தினை பற்றி. அதனால் அந்த தியானமே பரம பிரயோஜனம். அதனால் கேட்கும்போது ஸ்ரத்தையோட ஏகாகிரத்தோட உளநிந்து வேறு எந்த கேள்விகளும் எனக்கு விடாமல் உலக விஷயங்கள் வராமல் இருக்கிற மாதிரி நம்ம கேட்டால் இந்த பாராயணம் பண்ணுறதே லலிதா சஹஸ்ரநாமம் பரம பிரயோஜனம்னு. முக்கியமாக இந்த கலியுகத்தில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் லலிதா சஹஸ்ரநாமம் எல்லாரும் பாராயணம் பண்ணலாம். அதுக்கு அதே உபாசனாவை எடுத்துக்கணும், நானும் அது ரொம்ப டீப்பாக அதில் பண்ணணும் செய்யணும் அப்படின்னா அதுக்கு திரும்பி அனுஷ்டானங்களும் மாறி மாறி சொல்லப்படுறது. எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் எனக்கு பிடிக்கிறது, நல்லா இருக்க, சொல்லணும்னு தோணுறது, அப்படி தான் பழகிட்டேன் எப்படியோ ஆனால் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரியா? அதனால் பிரயோஜனம் நிறையவே இருக்கு. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போது கடந்த சத்சங்கத்தில் நம்ம 29வது ஸ்லோகத்தில் வர 75வது நாமம் வரைக்கும் பார்த்திருக்கோம். கடந்த சில ஸ்லோகங்களுக்குள்ள அம்பாளுடைய இந்த நாமங்கள் அம்பாளுடைய ஸ்தூல சரீர வர்ணனம், அலங்காரம், வஸ்திரங்களும் ஆபரணங்களும் ஆயுதங்கள் எல்லாம் சொன்னதுக்கு பிறகு அம்பாள் உருவானது அந்த பிரம்மாண்ட புராணத்தில் சொல்கிற கதை ராட்சச அசுர சம்ஹாரத்துக்காக. அப்படி தான் மறுபடியும் ஆவிர்பவிப்பாங்க, அவதாரம் எடுத்துடுவாங்க. அது கூட அலௌகிக்க லெவல்லையே நடக்கும். இங்கே கூட நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விதத்தில் தேவைப்படும் போது அந்த சக்தி அவதரிச்சிடும். அதுக்காக இங்கே அம்பாளுடைய அப்படி அவதரிச்ச அம்பாள் அசுர சக்தினை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக என்னென்ன அவங்களுடைய ஆயுதங்களிலிருந்து பல சக்தி கூட்டங்கள்னு உருவாக்கிட்டாங்க. ஓகே, குதிரைப்படை, யானைப்படை அப்படின்ற சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் தான் வர்ணனம் நடந்துட்டுருக்கு. அப்படி சொல்லும்போது இந்த பண்டாசுரனே ராட்சசனுடைய அவனுக்கு 30 குழந்தைகள் இருக்காங்க, ஆண் குழந்தைகள். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய இடது கை வலது கையில் சிறந்த ஒரு அசுரர்கள் பிறந்தாங்க. அவங்கள விஷயந்தான் இங்கே விஷங்கனே ஒரு அசுரன். அதை சொல்லி முடிச்சாச்சு 29ல். அவங்கள எல்லாரும் எந்தெந்த சக்தி எந்தெந்த வாகனம் மேலே உட்கார்ந்துட்டு எப்படியெல்லாம் சம்ஹாரம் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துட்டு பராசக்தி அம்பாளுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுதான் விவரணம்.
இந்த 30வது ஸ்லோகத்தில் 76வது நாமம் சொல்லப்படுறது. விஷுக்ர பிராணஹரண வாராகி வீரிய நந்திதா. விஷங்கனுடைய சம்ஹாரம் ஆயிடுத்து. விஷுக்ரனே இன்னொரு அசுரனும். இந்த விஷுக்ரனனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக வாராகி அப்படின்னே அன்றைக்கி இந்த விஷயத்தை நான் அங்கே வேறு இடத்துல சொல்லியிருக்கேன். வராக அவதாரம் எடுத்துகிட்டு வந்த வாராகி, அந்த அந்த தேவி வாராகி ரூபத்தில் இருக்கிற அந்த தேவி பண்ணுற அந்த சண்டவல்ல பார்த்துட்டு அம்பாள் ரொம்ப சந்தோஷப்படுறான் அனி சொல்லப்படுதுங்க. இந்த வாராகிக்கு வேறு எங்கே எதுக்கு சொன்னோம்னா தண்டினி அண்ணா கூட வாராகினு ரெண்டு பேரெல்லாம் வருது. அப்படியெல்லாம் கடந்த இதில் பார்த்துருக்கோம் நம்ம. இன்னொரு ரெஃபரன்ஸ் சொல்லப்படுறது என்னன்னா, அது எந்த புராணத்தில் எங்கோ இருக்கோ வியாக்கியாதர்கள் சொல்கிறாங்க. வராகநந்தநாத அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ருஷி இருக்காராமா. வராகநந்தநாத ருஷி இருந்து அவர் அம்பாள் தேவியோட உபாசகர். அவருக்கு அம்பாள் தரிசனம் கொடுக்கும்போது இந்த வராக ரூபத்தில் தரிசனம் கொடுத்தாங்களாமா. அதனால் அப்போது இவர் கொடுத்த நாமந்தான் வாராகி அணி வந்தது அப்படி சொல்லப்படுறது. அப்புறம் இந்த விஷுக்ரனே பதத்துடைய அர்த்தம் பார்க்கும்போது வி ப்ளஸ் ஷூ ப்ளஸ் ரா அப்படின்னு பார்க்கும்போது யார் ரொம்ப ஆவலோட துக்கத்துக்குள்ளே நுழையிறானோ, இருட்டுக்குள்ளே நுழையிறானோ, அதுதான் அசுர சுவாவம். விசேஷேன அந்த அந்தகாரமாவது பாப்பமாவது துக்கமாவது அதிலோக்கி செல்றவன் அப்படின்னு அந்த பதத்துடைய பொருள். அப்படி என்ன அர்த்தம்? யாரை பற்றி சொல்கிறது? மறுபடியும் பண்டன்னாவே ஜீவனுடைய மனசு ஜீவ பாவம்னு சொன்னோம். இங்கே விஷுக்கரன்னு கூட தனியாக அப்படி எடுத்துக்கிட்டால் ஜீவன் எடுத்துக்கணும். ஜீவன் தானே இப்படி அந்தகாரம் சம்சாரத்திலோக்கி ரொம்ப வேகமாக வேணுமென்னு சொல்லிட்டு அவளையோடு போய் விடுறான். இந்த நெருப்புக்கு லைட்டுக்கு எப்படி பூச்செல்லாம் போய் அதில் உளுந்து சக்தி போகிறதோ அந்த மாதிரி. சரி, அடுத்த நாமம் காமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீ கணேஸ்வர. ஓகே, அம்பாள் தேவதைகளுக்கு வேறு வேறு அசுரர்கள்னால ரொம்பவே தொந்தரவு வந்துகிட்டே இருக்கு. தானாக ஒரு வாட்டி இப்படியெல்லாம் பண்ணாங்க, வேறு இடத்துல இப்படியோ தேவி மகாத்மியம் கதைகள் அது இது பல வாட்டி பல விதமாக ரட்சிக்கிறாங்க இல்லையா. அப்போது ஒரு வாட்டி அம்மா இப்படி தேவதைகள் படுற கஷ்டம் பார்த்துட்டு தாங்க முடியாமல் சும்மா அப்படி ரொம்ப இன்னோசென்ட்டாக சிவனோட மூஞ்சி பார்த்தாங்களாம். அப்படி சிவனுடைய காமேஸ்வர முக ஆலோக என்னாச்சு, உடனே விக்னேஸ்வரன் பிறந்தாராமா. விக்னேஸ்வரர் பிறந்தது வேற கதை, வேறு இடத்துல சொல்லப்படுறது. இதுதான் புராணங்களுக்குள்ள கொஞ்சம் அங்கங்கே வித்தியாசம் வருது. அது காலகட்டத்தில் வந்ததா. எல்லா கதையிலையும் ஒரு புராணத்தில் சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இங்கே கிளியராக சொல்லப்பட்டது கல்பித ஸ்ரீ கணேஸ்வரா. அம்பாள் சும்மா பார்த்தாங்க, கல்பித்தான்னா சங்கல்பிச்சிட்டான். என்ன சும்மா உட்காந்துருக்குங்க? ஓகே, நானே எத்தனை வாட்டி என்னுடைய பெண் சக்தி பல யுத்தத்தில் பல வாட்டி அப்படின்னு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு அப்படி சும்மா பார்த்தாங்க. அப்போ விக்னேஸ்வர விநாயகர் வந்தார். அவர் பேரே அர்த்தம் சொல்கிறது கணநாதன், விக்னங்களை நீக்கிறவர்,
கணாதீஷ, கணபதி எல்லாம் பல பேர். இங்கே கிளியராக ஸ்ரீ கணேஸ்வரான்னு பேர் சொல்லிடுறேன். கணங்களோட ஈஸ்வரன் அப்படின்னா மிச்சம் எல்லா தேவகணங்கள் சைன்யம் எல்லாத்துக்கும் நாயக்கனாக இருந்து ஈஸ்வரனாக இருந்து எல்லாருமே நடத்திட்டார். சீஃப் கமாண்டர் அப்படி இருந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு காரியம் செய்யணும்னாலும் சரி அதுக்கு முதல்ல விக்னேஸ்வரனை பிரார்த்திக்கணும். அது இல்லாமல் எங்காவது ஏதாவது இருக்குமா? எந்த அனுஷ்டானம், எந்த பூஜை, எந்த இது இருக்காது. இதுக்கு என்ன சொல்லணும்னா தத்துவார்த்தம் ஜீவனுடைய இந்த புத்தி, ஓகே, புத்தி நீ நல்ல வழியில் போக விடாமல் தடுக்கிற அநேக துஷ்ட ஆலோசனைகள் இருக்கு. அது எல்லாம் அசுரர்கள் தான். அசுர குணங்கள் புத்திக்குள்ளே தானே இருக்கு. அப்புறம் மாற்றுக்கோன்னு சொல்லி குரு சொல்லி சாஸ்திரம் சொல்லி மாற்றுக்கிறோம், மாறுறோம், மாறிட்டோம். அப்போது இதுதான் ஆக்சுவலி அம்பாளுடைய நோக்கமாமா. அம்பாள் என்ன? ஞானஸ்வரூபிணி, வேதஸ்வரூபிணி, வேதமாதா, மேதாதேவி, வித்யாதேவி எல்லாம் சொல்கிறோம். அதனால் கருணனால் என்ன குழந்தைகள் இப்படியே அஜ்ஞானத்திலும் துஷ்டகுணங்களும் இருக்கக்கூடாது, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இதுக்கு வழி பார்க்கணும் அப்படின்னு நினச்சாராமா. நினச்சிட்டு இந்த விக்னேஸ்வரன் உருவாக்கிட்டார். என்ன அந்த விக்னேஸ்வரன் எங்கே உருவாக்கிட்டார்? எப்போ நமக்கு ஹிருதயத்தில் அதே புத்தி அதே இடத்துல தொடர்ந்து சத்சங்கத்துக்கு போகணும், இதெல்லாம் கேட்கணும், சாஸ்திரம் படிக்கணும், என்ன நான் மாற்றுக்கணும்னு ஒரு ஸ்ட்ராங் வில் பவர் ஏற்படுறது இல்லையா? அந்த வில் பவருக்கு பேர் விக்னேஸ்வரா, விநாயகா, கணபதி. நம்மளுடைய வில் பவர் தான். அப்படின்னு வெளியில் பூஜிக்கிறோம், செய்கிறோம். கடைசியில் எனக்கு அந்த தைரியம், ஸ்தைரியம், வீரியம் இதெல்லாம் நான் இப்படி தான் தர்மமாக நல்ல விதமாக நல்ல குணங்களோட ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் தான் போவேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறோம். பாருங்க, முடிவெடுத்தோம் இல்லையா? எடுத்தோம். அதுக்கப்புறம் எந்தெந்த தேவத்தை, எந்தெந்த கடவுள் நமக்கு இஷ்ட தேவதை உதவி பண்ண அவங்களாம் பண்ணுவாங்க. நீ முதல் அதான் கடவுள் கீதையிலாவது வேறு இடத்துலாவது நீ ஒரு அடியாவது முன்னாடி வா. நீ உட்கார இடத்துல நேர்ந்திருக்க மாட்டேன், டிவிக்கு முன்னாடி உட்காந்துரு, சத்சங்கத்துக்கு வா, ஒரு வாட்டாவது வாரத்துக்கு நானும் 10 அடி ஓடி முன்னாடி ஒன்று உனக்கு உதவி பண்ணுறேன். இது டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் கடவுள் பல இடத்துல சொல்லியிருக்கார். உபனிஷத்து பாஷையில் கூட வேறு வித மாதிரி சொல்லப்பட்டது. அதனால் மனுஷ பிரயத்தனம் இது ரீசெண்டாக தான் நம்ம பகவத்கீதையில் பேசியிருக்கோம் இல்லையா? ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் எனக்கு ஞானம் வரும்போதே வரும், எனக்கும் போகும்போதே போகும், எனக்கு போகாது, என் வாழ்க்கை இப்படி தான், இப்படியெல்லாம் நினைக்கிறவங்க லாய்க்கு இல்லாதவங்க. லாய்க்கு இல்லை, மனுஷ ஜென்மத்துக்கே லாய்க்கு இல்லை அப்படின்னு அதே சாஸ்திரமே சொல்கிறது. ஒரு வார்த்தை இங்கே நின்று சொல்கிறது சாஸ்திரம் சொல்கிறது, பெரியோர்கள் சொல்கிறாங்க. அதனால தான் அவித்யா, எனக்குள்ளே இருக்கிற அந்த அவித்யா, அஜ்ஞானம், துக்கம், சோகம், மோகம், பிரமை இதெல்லாம் போகணுமன்னா அந்த போகணும் அந்த முடிவை பண்ணுறதே நம்ம ஹிருதயத்தில் விக்னேஸ்வரர் ஆவிர்பவிச்சார். சரியா? அடுத்தது 31வது ஸ்லோகம். மகாகணேஷ நிர்பின்னம்
विघ्नयन्त्रप्रहर्षिता भण्डासुरेन्द्रनिर्मुक्त शस्त्रप्रत्यस्त्रवर्षिणी. அப்போது விநாயகர் உருவாயிட்டார்ல. இப்போது அந்த விநாயகர், இந்த மகாகணேஷ நிர்பின்ன விக்னயந்திர பிரஹர்ஷிதா. இந்த விக்னேஸ்வரர் தேவதைகளுக்கு இருக்கிற எல்லா விக்னங்களையும் நீக்கிறது பார்த்து அம்பாள் ரொம்ப ஆனந்தப்படுறான் பாருங்க. அப்போ சாஸ்திரமாத்த வேதத்துக்கு நம்ம இதெல்லாம் கேட்குறோம்னு சொன்னால் நம்ம முன்னோர்களான ருஷிகளுக்கு எல்லாருக்கும் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? ருஷி ருணம்னா வேறே ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆக்சுவலி இந்த சத் சங்கம், இந்த ஞான யஜ்ஞத்தினால நீங்கள் பஞ்சமஹாயஜ்ஞங்கள் எல்லாமே பண்ணுற மாதிரி தான். அப்படின்னு சொன்னால் நாளையிலேருந்து காக்காக்கு சாப்பாடு போடாமல் இருக்கணும்னு சொல்லலை, பண்ணுங்கோ. ஏன்னா இது உனக்கும் சமுதாயத்துக்கு, லோகத்துக்கு, பித்ருகளுக்கு, தேவதைகள் எல்லாருக்கும் சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் இது பகவானுக்கு. அப்போது இதுதானே சிறந்தது. அதனால் நமக்கு இதில் அந்த தெளிவு வரணும், நம்பிக்கை வரணும், டவுட் இருக்கக்கூடாது. ஸோ ஜீவனுடைய இந்த சம்சாரம் எனக்கு நீக்கப்படணும், அஜ்ஞானம்னு பிரயத்தனம் செஞ்சுட்டே இருக்கணும். ஒரே நாளெல்லோ நடக்காது. தொடர்ந்து யுத்தம் நடந்து கொண்டே இருக்கணும். அதில் நம்ம ஜெயிச்சுட்டே இருக்கணும். நமக்கு உள்ளேயே யுத்தம் நடக்கிறது, நம்ம மனசுலேயே யுத்தம் நடக்கிறது. இது பல வாட்டி மகாபாரத யுத்தம் பற்றி சொல்லும்போது, இது எல்லாத்தையும் விட அர்ஜுனன் சொல்லும்போது நம்ம எல்லோரும் ஒரு அர்ஜுனன் பொசிஷனில் இருக்கிறோம். அதனால தான் பகவத்கீதை, பகவானுடைய வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனப்படுறது வாழ்க்கையில். ஒழுங்க சரியான விதத்தில் புரிஞ்சுக்கிட்டேன். சரியா? அதுதான் இங்கே அர்த்தம். அப்போது இந்த யுத்தத்தில் அந்த பண்ட இருக்கானே, பண்ட மறக்கூட போன வாரம், அவனை கும்புறு திம்புறு பண்ணினவனே பிரயத்தனம் பண்ணிகிட்ருப்பான். ஆனால் லோயர் மைண்டு இன்னொரு பக்கம் சண்டை போட்டுகிட்டே இருக்கும் ஹையர் மைண்டு கூட. இந்த லோயர் மைண்டுக்கு பேர் தான் அசுரர்களும், ஹையர் மைண்டுக்கு பேர் தான் தேவதர்களும். அப்போது இங்கே ஜீவனும் ஹையர் மைண்டு ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லி லோயர் மைண்டு பிரயத்தனம் பண்ணிகிட்டே இருக்குமா. சரியா? அதுதான் சண்டை. அப்போது முன்னாடி பார்த்தோம் தேவி அந்த மாதிரி. அதனால தான் அங்கே என்ன பார்த்தோம் அந்த மந்திரத்தில், ஜெயவிக்ன பிரஹர்ஷி, ஜெயவிக்ன யந்திர. ஓகே, ஜெயவிக்னம் అనేది ஒரு யந்திரமாமா. ஓகே, ஏன்னா யந்திரம் தந்திரம் சொல்லலைன்னா லலிதா சஹஸ்ரநாமமே இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தொடரும். இந்த ஓகே, இது இந்த யந்திரமாமா யாரு அந்த விஷுக்குரனே ராட்சசனை பிரயோகம் பண்ணானாமா. யார் மேலே? தேவிகள் எல்லாரும் வந்தாங்களா. என்ன பண்ணும் அந்த யந்திரம்னா, சண்டை போடணும்னு உற்சாகம் இல்லாமல் சோம்பேறித்தனம், லேசினஸ், ஸ்லீப்பினஸ்ன்னு கொண்டு வருமா. புராணத்தில் பல கதையில் அப்படி எல்லாம் இருக்குது. எல்லோரும் மயங்கி போயிட்டாங்க. அந்த மேகநாதன் அஸ்திரம் விட்டுட்டு எல்லாரும் பந்திக்கப்பட்டாங்க, மயக்கம் விழுந்துட்டாங்க. எல்லோரும் செத்து போயிடுச்சா அனுக்கிறாங்க. ராமர் லக்ஷ்மணன் கூட சேர்ந்து. ஓகே, எப்படியோ ஜாம்பவான் அப்படி இருக்கான். அப்புறம் அவர் முதல் தேடினது என்னன்னா, அந்த அஞ்சனி புத்திரன் ஆஞ்சநேயன் ஒருத்தனும் மூச்சோடு அவன் இருந்தால் போதும் காரியமெல்லாம் சாதிக்கும்னு அவர் தேடினார் இருட்டில். ஆஞ்சநேயரும் பார்த்து அவ்வளோ அப்பா எல்லோரும் படிச்சுக்கிட்டாங்க. ஆஞ்சநேயர் முக்கிய பிராண வாயுபுத்திர. ஸோ அது தேவியோட சக்திகளை நல்லா கொஞ்சம் நேரத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அவன் அந்த
ஜெய விக்ன, நாட்டு விஜய, ஜெய விக்னம், ஜெயம் நடக்கக்கூடாதுன்னு அவன் யந்திரம் உபயோகப்படுத்திட்டான். அதனால் இந்த அப்போது அதினே தேவி ஆப்போசிட் விஜயம் ஏற்படுற யந்திரத்தினை அப்படி சக்தின்னு கொடுத்தாங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? இதுதான் சிறந்த சாதனை செய்கிற சாதகன்னு உள்ளே இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு வில் பவர் உருவாக்குறத ஹையஸ்ட் சாதனா, சின்சியர் ஹையஸ்ட் சாதனான்னு சொல்லப்படுது. ஓகே, இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பந்தான் இந்த கதையில் விநாயகருடைய ஆவிர்வாவம். நம்ம வாழ்க்கையில் கூட நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகம் கிடைச்சது. நமக்குள்ள புத்தி நீ சரியான விதத்தில் வச்சு வில் பவரோட இதுதான் எனக்கு மார்க்கம், பாதை, இதில் ஒரு சந்தேகம் இல்லைன்னு உறுதியோடு இருக்கிறோம். அப்படி தான் நடக்கணும். அப்புறம் இந்த விக்ன யந்திரத்தில் ஒரு விசேஷம் இருக்காமா அவர் போட்டது. அது 8 கோணங்கள், 8 கார்னர்ஸ் இருக்கும். பொதுவாக 4 திக்குகள், 4 திக்குகளுக்கு நடுவில் இருக்கிறது சேர்த்து மொத்தம் 8 திக்குகள் தானே. இந்த அதுக்கு நம்ம இப்போது ஜெயத்தின் விக்னம் பண்ணுறதுக்கு அவன் போட்டது. இப்போது அந்த விக்னம்னே நீக்கிறதுக்காக யந்திரம் போடுறது தான் விக்ன விநாயகர். அதனால் இந்த கணபதி யந்திரம், கணேச யந்திரம் அது போடுவாங்க கணபதி ஹோமம் பண்ணும்போதும். அது கட்டும்போது எப்படியோ போடுவாங்க. அது போட்டு பண்ணணும். அதெல்லாம் தான் தந்திர சாஸ்திரத்தில், மந்திர சாஸ்திரத்தில் போட்டு அதுக்கு வேண்டிய பீஜாட்சரம் ஏது அதெல்லாம் வாத்தியாருக்கு தெரியும். சிலர் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, எது பாப்புலராக பண்ணுறாங்க. கணபதி ஹோமம் பண்ணணுன்னா அப்படி சும்மா பண்ண மாட்டான்ல, கொஞ்சம் பத்ததியோட. அங்கே என்ன பண்ணுவோன்னா அந்த கணேச விக்ன யந்திரம் 8 திக்குகளிலிருந்து வர இந்த கெட்ட அசுர சக்திகளின் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துமா. சரியா? அடுத்தது 79வது நாமம் பண்டாசுரேந்திர நிர்முக்த சஸ்திர பிரத்யஸ்தர் வர்ஷிணி. அப்புறம் பண்டாசுரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு அம்பாள் தான் நேராக சந்திக்கிறான். இப்போ வரைக்கும் மிச்சம் எல்லாருன்னு பார்த்தோம். என்ன த மெயின் நவ் அம்பாள் தானே பண்ணணும் அதை. ஸோ என்ன அவர் அவ்வளோ சக்தி வந்தவனா இருக்கான். அவன் எத்தனையோ வகையான அந்த மிசைல்ஸ் அஸ்திரங்கள் எல்லாம் விடுறான். அது எல்லாத்துக்கும் அம்பா இல்லாமல் பிரதி அஸ்திரம், அது கவுண்டர் ஒரு மிசைல்னு விட்டுட்டு அப்படியெல்லாம் இருக்குல்ல, இப்போ மிலிட்டரியில் கூட இருக்கு. அப்படி அம்பாள் அது எல்லாத்தையும் பிரயோகம் பண்ணிட்டாங்க. வர்ஷினி என்ன அப்படி வருஷம் மாதிரி கொட்டுறான் மிசைல், ஓடும் விடாம அடி அடி அடி. இந்த பட்டாசெல்லாம் இப்போ புதுசாக வந்துச்சு, ஒன்றுக்கப்புறம் ஒன்று பட்ட டிஷ்யூ 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 இல்லைன்னா அது அப்படியே சர 1000 10,000 அந்த மாதிரி. ஸோ மறுபடியும் அந்த மனசில் இருக்கிற அந்த பண்டை அவந்த அவித்யா அதே அநேக ரூபங்கள் எடுக்கும். அவித்யா அநேக ரூபங்கள் எடுத்துக்கும், அநேக அஸ்திரங்கள் அதுதான். ஓகே, அடுத்தது 32வது ஸ்லோகம். கராங்குலி நகோத்பன்னம் நாராயண தசாக்ருதிः மகாபாசுபதாஸ்திராக்னி நிர்தக்தாசுர சைனிகா. 80வது நாமம். இங்கிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக விஷயங்கள் வருது. அம்பாளுடைய 2 கைகளுடைய 10 விரல்லிருந்து, அந்த 10 விரலுடைய நகத்திலிருந்து இந்த
நாராயண பகவான் விஷ்ணுவுடைய 10 தசாவதாரங்கள் ஆவிர்பிச்சாச்சுமா. நம்ம தனியாக விஷ்ணு அவதாரங்கள் எடுக்கும்போது அதோட சிறப்பு பேசுகிறோம். ஆனால் அதெல்லாம் வந்தது அம்பாளுடைய கைகளுடைய விரல்லேருந்து 10 நகங்கள் வந்து 10 அவதாரங்கள் வந்துச்சாம். அதான் அர்த்தம். கராங்குலி நக உற்பன்ன நாராயண தசாக்கிருதி. பெருமை, பராசக்தியுடைய பெருமை. அந்தந்த சந்தர்ப்பத்தில் ஒரே வாட்டி சிருஷ்டி பண்ணல, ஒரு அவதாரம் ஒரு டைமில் தானே. ஒரு அவதாரம் வரணும்னா இங்கே அர்த்தம் என்னென்னா, பகவான் புராண அவதாரமாவது இல்லை, அப்புறம் கிருஷ்ணா அங்கே இறங்கி அவர் வரணும்னா மாயாவுடைய சப்போர்ட் இருக்கணும், தேவியோட சப்போர்ட் இருக்கணும். இல்லைன்னா அவர் திவ்யமங்கள விக்கிரகம்னு எப்படி சொன்னானோ என்ன சொன்னானோ அங்கே ஒரு அவ்வளோ பெரிய ட்ராமா நடத்தாச்சு. இல்லை முன்னாடி தேவர்கள் எல்லோரும் சொல்லிவிட்டு எல்லோரும் போய் அங்கே கோகுலத்திலோ அப்புறம் மதுராலோ எல்லா இடத்துல பிறந்துக்குங்கோ அப்படி எல்லாம் எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணி இங்கே தேவகியோட கர்ப்பத்தின்னு கொண்டு போய் அங்கே விடுங்கோ, அங்கே இது பண்ணுங்க, அப்பா எல்லாம் ஏற்பாட்டு எவ்வளோ பண்ணார். எல்லா கமாண்ட்மெண்ட் பிரம்மாஜி மூலமாக கொடுத்தார். இன்டைரக்டாக பிரசிடென்ட் நேராக பேச மாட்டார், ஆர்டர் மட்டும் பில்லு பாஸ் பண்ணுவார். ஆயிடுச்சு. இல்லை இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இந்த ஜீவனுடைய கொஞ்சம் இன்னர் மீனிங் 5 அவஸ்தைகள், தசைகள். அவஸ்தைன்னு சொல்கிற அவஸ்தைன்னு 3 தான் நம்ம பொதுவாக பார்ப்போம். ஆனால் அதில் இது 3 கூட வரும். 5 தசைகள்னு சொல்லணும், ஸ்டேஜஸ். ஓகே, ஜாகிரத, ஸ்வப்ன, சுஷுப்தி, சமாதி அண்டு பிரம்மஸ்திதி. அப்படின்னா 3 அவஸ்தைகளை இன்னும் கொஞ்சம் தாண்டி போயிட்டோம். மாண்டுக்கத்தில் இப்படி அப்படி தான் மண்டுக்கம் மாதிரி தவளை மாதிரி அப்படி ஜம்ப் பண்ணி அங்கே போகிறோம். அகாரத்துலேருந்து உகாரத்துக்கு, உகாரத்துலேருந்து மகாரத்துக்கு, மகாரத்துலேருந்து அப்புறம் எங்கே போகிறீங்க சார்? போவோம் அமாத்திரா. அது இல்லை 5 தசைகள். அப்புறம் இது ஜீவனுக்குள்ளே இருக்கிற தசைகள். அப்புறம் ஈஸ்வரனுடைய 5 காரியங்கள். அவர் பண்ணுறது 5 காரியங்கள். என்ன பண்ணுவார்? சிருஷ்டி, ஸ்திதி, லய, மகாபிரளய அண்டு புனः ஜகத் சிருஷ்டி ஆர் கல்ப சிருஷ்டி. மகாபிரளயம் வரும், மகாபிரளயத்துக்கு அப்புறம் கல்பம் மாறும். 5 காரியங்கள். ஸோ இந்த 5 அந்த 5 முதல் ஈஸ்வரன் சொல்லணும். 5 அவருடைய காரியங்கள் இருந்து அதில் நம்ம ஒரு பாகமாக இருக்கிறோம். அப்புறம் தானே நம்ம வந்தோம். ஆகாயம், பஞ்சமோதம் எல்லாம் வந்துச்சு. அப்புறம்தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பேல்பூரி பண்ணிக்கிட்டு பேக் பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம். அப்போது என்ன அர்த்தம்? இந்த 10ம் அந்த ஈஸ்வரன் விஷயத்துலையும் ஜீவ விஷயத்து சமஷ்டி லெவல்லையும் வெஸ்ட் லெவல்லையும். சமஷ்டி வெஸ்ட்டு வரத்துக்கு ஞாபகம் வருதா? நிறைய பேசிட்டோம் பகவத்கீதா. மொத்தம் சமஷ்டி அன்னா கலெக்டிவ், வெஸ்ட் அன்னா இண்டிவிஜுவல். சரியா? மொத்தம் அம்பாளுடைய சக்தி. அப்புறம் 81வது நாமம் மகாபாஷு பதாஸ்திர அக்னி. மகாபாது பதாஸ்திராக்னி நிர்தக்தாசுர சைனிகா. ஸோ நடுவில் இது எக்ஸ்ட்ரா ஒன்று வந்த மாதிரி அம்பாளுடைய யுத்தம் நடந்துட்டு பண்டாசுரனே அஸ்திர பிரத்யஸ்திர வர்ஷினி போட்டான். அதுக்கப்புறம் உடனே என்ன ஆயிடுச்சு? செத்து போயிட்டானா இல்லையா? என்ன ஆயிடுச்சு? என்ன மிசைல் போட்டதுனால அவனு கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லணும். இல்லை, ஆனால் நடுவில் வந்து ஒரு குளோரிஃபை பண்ணுறதுக்காக இந்த நாராயண தசாக்கிருதி. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? இவ்வளவு அவதாரங்கள் எல்லாத்தையும் இவங்களை பண்ணவங்க என்ன பண்டாசுரன் ஒரு கணக்கு என்ன தூசி மாதிரி தான் ஒரு ஸ்பெக். அதுதான் இங்கே சொல்லப்படுது. என்னது?
ரொம்ப சிறந்த பாசுபத அஸ்திரம். இந்த புராணங்களுக்குள்ளே சொல்லப்படுற வார்ஃபேருக்கு சம்பந்தப்பட்ட அந்த ஆயுதங்கள் எல்லாத்திலும் 3 ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஓகே, பிரம்மாஸ்திரம், நாராயணாஸ்திரம் அண்டு பாசுபதாஸ்திரம். இந்த 3மே மகாபாரத யுத்தத்தில் நமக்கு தெரியறது. அர்ஜுனன் கிட்ட இருக்க பாசுபதாஸ்திரம் அதிக படாத பாடுபட்டு தபஸ் பண்ணி சாதிச்சிட்டான். அதை கூட கிருஷ்ணன் சொல்லிதான், நீ இது வச்சுக்கணும் அப்படி. அப்படிப்பட்ட ரொம்ப சிறந்த பாசுபதாஸ்திரம் அது உடனால வர அதோடைய அக்னி அசுர சைன்யங்கள் எல்லாத்தையும் இன்னும் பண்டாசுன சமாரம் பண்ணல. ஓகே, கம்மிங் க்ளோசர். ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று ஸ்ட்ராங்கானதெல்லாம் உபயோகப்படுத்து, பவர்ஃபுல். அசுர சைன்யத்தை மொத்தம் சம்ஹாரம் பண்ணிட்டான். நித்தக்த அசுர சைனிகா, இங்கே எல்லாமே அப்படி பண்ண அவள் அந்த சைனிகா, நாயிகா. சினிமாவில் நாயிகா நாயகி அதில் 2 ஒன்று தான். நாயக்கன் நாயகி. நீங்கள் எல்லா நாமலில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஆகாரம் தீர்க்கமாக தான் வரும். அன்றைக்கே நிறைய பேர் சொன்னானே ஃபீமேல் சில்ட்ரனுக்கு. இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, மனசில் இருக்கிற இத்தனை துஷ்ட குணங்கள், அசுர குணங்கள், இது எல்லாமே இருக்கே, அது எல்லாமே ஓகே இங்கே எப்படி எடுத்துக்கணும்னா, மகா பாசுபத அப்படியே இந்த அஸ்திரம் என்ன, அது என்ன, ஞானாக்னி. ஞானமனே அக்னி பகவத்கீதையில் பாராட்டிட்டார்ல கிருஷ்ணர். ஞானாக்னிதக்த கர்மாணம் பஸ்மசாத் குருதே ததா. சாரி, முதல் வரி யதைதாம்சி சமித்யோக்னி பஸ்மசாத் குருதே ததா. எப்படி ஒரு அக்னியில் போட்ட குச்சி வரட்டு அது இது என்னாவது போடு அது பஸ்மம் சாப்பிட்டுட்டு இருக்குமோ, அந்த மாதிரி ஞானாக்னினால சர்வ கர்மாணி தக்தம். கர்மத்தின் பற்றி பயப்படாது. நீ ஞானமடி கர்ம எல்லாம் கலாஸ் க்ளோஸ். பயப்படாதா, ஞானத்துக்கு முயற்சி பண்ணோம், அது மட்டும் பண்ணோம். சரியா? ஸோ இங்கே நம்ம அப்படி அந்த கீதா ஸ்லோகத்தினை ரிஃபரன்ஸ் எடுத்துக்கணும். அப்புறம் லிங்க புராணத்தில் இந்த விஷயம் ருத்ரனு கிட்டேருந்து ஆரம்பித்து பிரேத பிசாச்சங்கள் வரைக்கும் எல்லாமே கூட பசு. லிங்க புராணம் சொல்கிறது ஈவன் ருத்ரா தட் பேர் அப்படின்னா சிவன் நேராஞ்சு கூடாது. சிவன் பல சக்திகள் எல்லாமே பல அவதாரங்கள் தானே ருத்ர கணங்கள்ன்றோம். ஓகே, அது எல்லாமே லிங்க புராணமே சொல்கிறது. அது எல்லாமே பசுகள், பசு. அப்போது சிவன் மட்டும்தான் பதி, அதனால தான் பசுபதி நாத. அது இப்போ நேபாளில் இருக்க டெம்பிள் நம்மளுக்கு தான், நம்ம ஊர் தான் அதிகம். எல்லாம் நம்ம ஊர் தாங்க. சுற்றி இருக்கிறது எல்லாம் பாருங்கோ. அந்த புத்திசம் அங்கெல்லாம் போய் இருந்துச்சுன்னு அர்த்தம் என்ன, இங்கே நிற்கலை, பட் அங்கெல்லாம் போய் இருந்துச்சு. ஏன்னா அங்கே இந்த அளவுக்கு அத்வைத்த இது வேதத்தோடு இது இல்லை, பட் ஏதோ அது அவங்களுக்கு உபயோகப்பட்டுச்சு. அதெல்லாம் இருக்கிறதுனால அந்த நாடுகளெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்படி கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் அமக்களம் பண்ணுறது அந்த பக்கத்தில் இருக்கிற பெரிய ஜனாபா இருக்கிற பெரிய நாடு. பப்ளிக்கை சொல்லலாமா? சொல்லலாம். என்ன ஆயிடுச்சு பாருங்க, அங்கே எப்படி இல்லை திரும்பி பண்டாசுரர் மாதிரி சைன்யம். என்னது, நோ ரிலிஜியன், நோ காட், பேசக்கூடாது. அது அவனுடைய இன்னர் ஃப்ரீடம். குழந்தைகளுக்கு கூட யாருக்கு
இது வழிபடு அதுபடி சொல்லக்கூடாதாமா. இப்போ மாடர்ன் எல்லாம் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம் உலகத்தில். நெவர் கம்பெல் த சில்ட்ரன். எனி ஸ்கூல் செக்குலர், நோ ரிலிஜன், யூ ஷுட் நாட் டீச் எனி திங். அப்படியானே அப்படி சொல்கிறேன். கிறிஸ்டியன் ஸ்கூலில் டீச் பண்ணாமல் இருக்கிறாங்களா? ஹிந்து ஸ்கூலுக்கிட்ட வரும்போது மட்டும் பேசுவான் இவனும், அறிவு கெட்டவர். ஒரே ஒரு கேள்வி, குழந்தை தானே சிந்திச்சு தானே செலக்ட் பண்ணிக்கும். இட் இஸ் இன்னர் ஃப்ரீடம், இன்னர் சாய்ஸ் வெதர் டு வர்ஷிப். யாருன்னு வர்ஷிப் பண்ணணும், யார் எந்த மதம் எது, அது யாரும் பப்ளிக்காக குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடாது. அது கிரிமினல் குற்றமனே பண்ணிட்டான் சில. அந்த மாதிரி நாடில் இந்த சைனா ஒன்றும். அதனால தான் கம்யூனிஸ்ட்டு வந்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி இப்போ உலகம் மொத்தத்துக்கு தொந்தரவு பண்ணப்புறம் அப்புறம் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணி திரும்பி அம்பாளுன்னு வர வைக்கணும் இல்லையா? கண்ணால் பார்க்குறோமே நேராக. அங்கே அப்படி எல்லாம் அதே போக்கு இங்கெல்லாம் இருக்கு, எல்லா நாட்டிலையும். நீங்கள் சொல்லுங்க, குழந்தை எப்படி தானாக சிந்திச்சு முடிவெடுக்கும்? குழந்தைக்கு அம்மா அப்பா சொல்லித்தரணுமா இல்லையா? இன்னொன்று, யூ ஜஸ்ட் டீச் ஹவு டு திங்க்ன்றான். அதை எப்படி டீச் பண்ணுவான்னு தெரியல. நீங்கள் அப்படி இல்லை, ஹவு டு திங்க்னு இது ஏதாவது உங்கள் குழந்தைங்க லெசன்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுவீங்களா? அதுக்கு ஹவு டு திங்க்னு நீ சொல்லி கொடுத்த வயசு வரதுக்குள்ளே அவங்க உங்கள் தலைமையில் தாண்டி போயிடுறான் மேலே. அப்புறம் அவ்வளோதான். சின்ன வயசில் ஏதாவது சொல்லி கொடுத்தா வீட்டில் கிருஷ்ணா ராம பக்தி தீபம் சுவாமியானு இவன் அமெரிக்கா போனான்னு சிங்கப்பூர் போனான்னு ஏதோ கொஞ்சம் இருப்பான். எவ்வளோ தப்பான போக்கு போகிறது பாருங்க புத்தி. இதுதான் எல்லாம் வக்ர புத்தி, துர்புத்தி, குபுத்தயா. உத்தவகீதையில் நேற்றுக்கு ஒரே திட்டு பகவான் 5-6 வேர்ட்ஸ் உபயோகப்படுத்திட்டு. குட். இப்போ எதுக்கு இது சொல்கிறோம்? அந்த பசுபதியினுடைய அஸ்திரம் என்னது? அதனால தான் அவர்னு ஸ்பெஷலாக சொல்லும் போது ஞானாக்னி, தேர்ட் ஐ, குண்டலினி, திஸ் தட்டு ஆக்னி என்னென்னமோ பேசுவோம். அதெல்லாம் வரும் இதில். பட் அல்டிமேட்லி நமக்கு ஞானாக்னிதக்த கர்மணம் ஞானேனைவத்து கைவல்யம். நமக்கு இந்த வார்த்தைகள் கிருஷ்ணர் சொல்கிறது நமக்கு இனிமையாக இருக்கு. நம்ம குண்டலினி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் சார். வரும் அந்த விஷயங்கள் வரும்போது சிம்பிளாக சொல்கிறேன் நான் எப்படி என்னன்னு சுவாமிஜி சொல்கிற மாதிரி. அடுத்தது 33வது ஸ்லோகம். ஹரநே காமேஸ்வராஸ்திர நிர்தக்தம் சபண்டாசுரசூன்யகாம் பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா. முப்பத்தி 82வது நாமம். ஸோ இப்போதான் பண்டாசுரனுக்கு டைம் வந்துச்சு, காலம் ஆயிடுத்து அவனுக்கு. பண்டாசுரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு மட்டும் அம்பாள் வந்து பாசுபதாஸ்திரம் வேறு சைனிகர்கள் எல்லாருமே அசுரர்கள். ஆனால் காமேஸ்வர அஸ்திரம் இது வந்து வேறு யாருக்கிட்ட எங்கே வேறு எந்த யுத்தத்திலும் அர்ஜுனனும் இவனு யாருக்கிட்ட இல்லை, அம்பாள் மட்டும்தான் உபயோகப்படுத்தும். காமேஸ்வரன் என்ன? காமேஸ்வரன் அவளுக்கு சொந்தம். நோ ஒன் கேன். ஓகே. காமேஸ்வராஸ்திர நிர்தக்த சபண்டாசுர சூன்யகா. இது பண்டாசுரனுடைய கேபிட்டல் சிட்டிக்கு பேர் சூன்யகான்னு பேர். அப்படிப்பட்ட சூன்யகானே அந்த நகரத்தினி அவனோட சேர்த்து சரௌண்டர் பண்ணி எல்லாம் சுற்றி மொத்தத்தினி அப்படி பஸ்மம் பண்ணிட்டான். எப்படி? காமேஸ்வர அஸ்திரத்தினால தக்த அப்படி நிர்தக்த, ரொம்ப கம்ப்ளீட்லி அவுட். ஓகே, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். கரெக்ட் வார்த்தை.
அப்பப்போ உலகத்தில் அப்படி ஆகும். அந்த நாட்டில் ஈரானில் ஆயிடுச்சு ஒரு வாட்டி, ஸ்ரீலங்காவில் ஆயிடுச்சு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். அப்புறம் ஆப்கானிஸ்தான் பார்டர் அங்கே நடுவில் ஆயிடுச்சுல்ல, அப்போ அவர் இருக்கும்போது. எதுக்கு அந்த அசுரர்கள் பேர் இல்லைன்னு சொல்லலை, உங்களுக்கே தெரியும். குட். அப்புறம் ஸோ முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, பண்டாசுரனே அவனுடைய ப்ராப்பர்ட்டி, ராஜதானி நகரம் மொத்தம் சர்வம் கீழே. அதுக்கு முன்னாடி எல்லோரும் போயிட்டான், குழந்தைகள் போயிட்டான், லெஃப்ட் ரைட்டு போயிடுச்சு, எல்லாம் போச்சு. 83வது நாமத்தில் அப்புறம் எல்லாரும் பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவசம்ஸ்துத வைபவா. அப்போது இவ்வளோ அம்பாள் ஒரு லேடி பராசக்தி, அப்படி அவன் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பிரம்மா, உபேந்திரன்னு நம்ம விஷ்ணுவுக்கு இன்னொரு பேர் உபேந்திரா விஷ்ணு, அப்புறம் சிவ மகேந்திர, மகா இந்திராதி. இங்கே மகேந்திரன்னு ஈஸ்வரன் சிவன் இல்லை, அப்படி கூட எடுத்துக்கலாம். மகாதேவ அண்ட் இந்திர ஆதி எக்ஸெட்ரா அப்படின்னு ஆல் தேவதைகள் எல்லோரும் வந்து நல்ல போஸ் வச்சு நிறுத்திட்டாங்க. சீஃப் மினிஸ்டர் வராங்கன்னு சொன்னால், அவள் வராங்கன்னு சொன்னால், இவங்க எல்லாரும் அப்படி நீட்டாக லைனாக அப்படி நிற்பான். இவங்க எல்லாரும் எப்படி பாராட்டுதல், எல்லாரும் அப்படி புகழ்கிறாங்க, ப்ரைஸ் பண்ணுறாங்க. சம்ஸ்துத எப்படின்னா வைபவமாக ஸ்துதி பண்ணுறாங்க. ஓகே, ஓம் யாதவேதசே சுனவாம சோம மராதீயதோ. கொஞ்சம் புரிஞ்சது ஏதாவது சொல்லுங்க. ஒன்றும் வாகதீஸ்வரி சாரதே வரதாயினி சதுர்வேத ரூபிணி வாங்மயி அமிர்தேஸ்வரி. சரி, இது ரொம்ப சாத்விகமாக இருக்கு. துர்கே அதே சொல்லணும், வேண்டாம் வேண்டாம். இங்கே வந்து ஸ்துதி பண்ணுறது தேவதர்கள், சாத்விகர்கள். அவங்களுக்கு ஞானம் வேணும், வாக்தேவி வேணும், வேத மாதா, சதுர்வேத ரூபிணி வேணும், வாங்மயி பேச்சு ரூபத்தில் இருக்கிற வாணி சரஸ்வதி வேணும், அதெல்லாம் அமிர்தேஸ்வரி. அழகான பாட்டு. தேவதேவ மனோஹரி தனுஜாந்தகி शतकोटि बाल दिवाकरो ज्वलरूपिणी शतकोटि बाल दिवाकरो ज्वलरूपिणी शतकोटि बाल दिवाकरो ज्वलरूपिणी. அப்படி ஸ்துதி பண்ணாங்க. 34வது ஸ்லோகம். हरनेत्राग्निसंदग्ध कामसञ्जीवनौषधिः श्रीमद्वाग्भवकूटैक स्वरूपमुखपङ्कज. இங்கே வேறு அம்பாளுடைய பெருமை சொல்லும்போது 84வது நாமம் ஹரநேத்ராக்னி சந்தக்தா. ஹர சிவா, ஹரி ஹரி. இவ்வளோ இன்னமும் சின்ன வித்தியாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஆனால் அர்த்தம் பார்த்தா ரெண்டு பேரும் ஹரதி ரிபுஹு இதி ஹரிஹி, எல்லா பாப்பங்களும் நீக்கிற நசிம்ப செய்யக்கூடியவர் ஹரி. ஹர கூட அதுதான், ஹரஹர ஹரஹர மகாதேவன். ஓகே,
சிவனுடைய மூணாவது கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் வந்த அக்னினால் தகிக்கப்பட்ட அந்த காமதேவத்தை, ஓகே, அவன் திரும்பி உயிரோட பொடிச்சுக்கிறதுக்கு காரணம் வந்து அம்பாள். அதெல்லாம் புராணத்தில் கதை இருக்குது. ரீசெண்டாக டிவியில் கூட போட்டாங்க நினைக்கிறேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு தெரியும் சார்? நான் பார்க்கல, யாரும் சொல்லிக்கிறேன். காம சஞ்சீவ, காமன்னு காமதேவத்தை, ஓகே, காமதேவன் அவன் திரும்பி உயிர் வரத்துக்காக ஔஷதி, சஞ்சீவி தெரியுமில்ல, கேட்டிருக்கோம். ஸோ உயிர் போனாலும் திரும்பி உயிருக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி இருக்கிற சஞ்சீவினி மூலிகை அம்பாளே அப்படிப்பட்ட ஒரு மூலிகையாக, ஒரு ஔஷதமாக இருந்து எல்லாரும் வேண்டிக்கிட்டாங்க, ஏதாவது பண்ணுங்கோ, இது ரத்திக்கு திரும்பி அவனுடைய ஹஸ்பண்ட் வரணும், என்ன கதை இருக்கு, கதை நடக்கணும், அப்படி எல்லாம் பிரார்த்திச்சாங்க இல்லையா. ஸோ அம்பாள் தான் அதுக்கு மூல காரணம். இங்கே ஸோ ஹரன்னா அர்த்தம் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கிட்டு ஞானம், ஹரி அண்ணா கூட ஞானம்தான். என்ன எங்கே அஜ்ஞானம் நீக்கப்படுறதோ அங்கே ஞானம் தான் இருக்கு. ஞானம் வந்து அஜ்ஞானம் போயிடும். ஹர, இந்த அக்னி இன்னொரு அர்த்தம் சொல்லிகிட்ருக்கேன், நடுவில் குட்டி அர்த்தம் ஞானம் அதெல்லாம். ஆக்சுவலி இந்த பதம் மொத்தம் நாமம் எடுத்துக்கிட்டேன். அப்போது அக்னி అనేది என்னன்னா, அக்னி தான் காரணம் அநேக ரூபங்களின் உருவாக்குறதுக்கு. கொஞ்சம் சிந்திப்போம். நம்ம பேசினத சத்சங்கத்தில், ஆனால் இந்த பாயிண்ட்டை இப்படி பேசலை, தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு ரூபமாக நிற்கிறதுன்னு சொன்னால், இந்த சரீரமாவது இந்த உயிரில்லாத பொருளாவது கூட எல்லாத்திலும் அந்த அக்னி தத்துவம் இருந்தாதான் அது ஒரு பொருளாக நிற்கும். அப்படின்னா வேறே இல்லையானா வேறே இருக்கு. மெட்டல் பஞ்சபூதங்களுடைய அதெல்லாம் இருக்கு. ஆனால் அந்த ஷேப்பு வர்றதுக்கு முக்கியமாக அக்னி தேவை. நீங்கள் யோசிச்சு பாருங்கோ, ஏதாவது வஸ்துன்னு அதோடைய ரூபம் மாற்றணும்னா ஹீட் பண்ணாமல், அக்னி பண்ணாமல், உங்கள் இட்லி மாவு அது சொல்லுங்க சார், நல்லா இருக்கு, அது இட்லி ஆகணும்னா அதுக்கு ஓகே, அப்புறம் தோசை ஆகணும்னா கூட நீ ரூபம் மாற்றணும்னாவே ஹீட் வேணும், அக்னி. பஞ்சபூதங்களுக்குள்ள அக்னி. அதனால தான் ரூபத்துக்கு அக்னி అని சொல்லுவோம். ரூப தன்மாத்திரா அக்னி அப்படின்னு அர்த்தம். பார்க்கறதுன்னு இல்லை, அது பார்க்கறதுக்கு அங்கே இருக்கிறதுன்னா அந்த ஷேப்பு வந்ததுன்னா எப்படி அக்னினால் வந்துச்சு. இப்போ இங்கே அர்த்தம் என்னன்னா, அநேக ரூபங்களை சிருஷ்டி பண்ணுறது. அப்போது பஞ்சபூதங்களுக்குள்ள முக்கியமாக ಈ ನಾಮರೂಪ ಜಗತ್ತು ಮೊತ್ತತನೇ ಸಂಸಾರத்தனை ಸೃಷ್ಟಿ பண்ணுறதுக்கு அக்னி காரணம். சரியா? அப்போ சம்சாரமனே அக்னினால் தைக்கப்பட்டு இருக்கிற இந்த ஜீவன், ஓகே, அம்பாள் வந்து பிரம்ம வித்யா தேவி பராசக்தி சாஸ்திரமாத்த ரூபமா உபனிஷத்து ரூபமா, ஓகே, வந்து ரட்சிச்சு காப்பாற்றுறது. அர்த்தம் கரெக்டாக போச்சுல? இப்போ மேலே சொன்னதுக்கு ஹரன்னா ஞானம்னு சொல்லிட்டோம். நார்மல் அக்னி எல்லா ரூபத்தின் உருவாக்கி சம்சாரத்தின் உருவாக்குறது, அநேகம் காணப்படுறது, குழப்பம். அதே ஹர ஞானம் வந்துச்சுன்னா அந்த ஞானம் வந்து எல்லாத்தினையும் ரூபங்கள் நாமங்கள் துவைத்தம் மொத்தத்தில் நீக்கும். அதுக்கு துவைத்தம் போகணும் தெரியணும்னு எப்படி சாஸ்திரம் படிக்கணும், உபனிஷத்து ஞானம் வேணும், வேதாந்தம் வேணும். ஒரு பக்தி பத்தாது, கர்மமும் பத்தாது, பக்தியும் பத்தாது, உபாசனை இதெல்லாம் தாண்டி வரணும். அதுதான் அர்த்தம். 85வது நாமம் ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக ஸ்வரூப முக பங்கஜ. ஏன்னா பெருசாக படித்தா பிரித்து படி. ஸ்ரீமத் வாக்பவ
कूटैक स्वरूपम वाग्वैभव ஸ்ரீமத் வாக்பவ கூட்டைக். இது என்னன்னு அர்த்தம், இங்கேருந்து கொஞ்சம் டீப்பராக போகிறோம் விஷயத்துக்கு. சரியா? முதல் இங்கே என்ன சொல்கிறதுன்னா சிம்பிள் அர்த்தம் சொல்கிறேன், அப்புறம் தத்துவார்த்தம். தேவியோடைய தாமரைப்பூ மாதிரி நல்லா விகசிச்சு அழகாக, ஓகே, மங்களகரமாக, வைபவம் மங்களகரமாக இருக்கிற அம்பாளுடைய முகம், அது 15 அக்ஷரங்களோட கூடி இருக்கிற ஒரு மந்திரஸ்வரூபமாக. இங்கேருந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் ஐ வில் ட்ரை டு சிம்பிளிஃபை. ஓகே, இங்கே அதான் லலிதா சஹஸ்ரநாமங்கள் சொல்லும், ஆனால் உள்ளே இருக்கிற டீப்பர் சீக்ரெட் சொல்லாது. அது தெரிஞ்சுக்கணும்னா குரு கிட்டேருந்து நேராக இருந்து தபஸ் மாதிரி எடுத்தாதான். அதனால தான் இந்த உபாசனைகள் எல்லாம் எல்லோரும் பண்ணக்கூடாது. புஸ்தகங்கள் அப்புறம் ஆன்லைன் இதெல்லாம் தொடவே கூடாது. சும்மா லலிதா சஹஸ்ரநாமம் படிச்சுக்கோ, அம்பாள் நினச்சிக்கோ, நிம்மதியாயிரு, ஆனந்தம் இரு. தவிர ஏன்னா இதெல்லாம் ரகசியங்கள். அதனால தான் அந்த தந்திர சாஸ்திரம் எல்லாருக்கும் இல்லை. அது ஸோ இங்கே அர்த்தம் சொல்கிறேன். அது எங்கே இருக்குது சார் 15 அக்ஷரம் అనేది உங்களுக்கு தெரியாது. அது சொல்லப்பட்டது வேறே, அதுக்கு அர்த்தம் என்னங்கிறது சொல்லுவேன். அப்படிப்பட்ட முகம் பஞ்சதசின்னு 15 அக்ஷரங்களுடைய கூட்டம். கூட்டம்னா தமிழோட கூட்டம்தான். அந்த 15 அக்ஷரங்களோட கூட்டம், அந்த கூட்டத்துக்கு பேரு வாக்பவ கூட்டம். அதுக்கு பேர் அது அம்பாளுடைய முகமே. அதமா அது ஒரு மந்திரம், 15 அக்ஷரங்கள். அது அம்பாளுடைய முகமே அந்த 15 அக்ஷரங்கள் மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. நான் இங்கேருந்து கொஞ்சம் டீப்பாக இருக்குமென்னு சொன்னல, அம்பாளுடைய சூக்ஷ்ம தேக வர்ணனம். ஸ்தூல தேகம், வெளியில் சைன்யம், இதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். சூக்ஷ்ம சரீர வர்ணனம். ஆனால் சூக்ஷ்ம சரீர வர்ணனம் நமக்கு அவ்வளோ ஈஸியாக புரியாது. அது சூக்ஷ்மம். ஆனால் சூக்ஷ்ம தேக வர்ணனம் சொல்கிறதுக்கு கூட ஸ்தூலத்தோட கனெக்ட் பண்ணணும். உபாசனையில் அதே உபனிஷத்தில் அப்படி பண்ணாது. உபாசனையில் அப்படி பண்ணும். அப்படி பண்ணும்போது சரீரத்தினை அடையாளமாக வச்சுட்டு இது இந்த இடத்துல இங்கே இந்த விதமாக அந்த சூக்ஷ்ம தத்துவத்தினை புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறேன். ஆர் யூ ஏபிள் டு கெட் த பாயிண்ட்? ஓகே, ஃபேன்ஸ் இல்லை, கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்குது, எனக்கு இருக்குது. கொஞ்சம் நேரம் தான் நிமிந்து உட்கார்ந்துட்டு கவனமாக கேட்போம். அப்புறம் இந்த சூக்ஷ்ம சரீரம் வர்ணனம் இது கூட 3 படிகளாக திரும்பி 3 பாகங்களை சிந்திக்கணும், எடுத்துக்கணுமா. என்னன்னா சூக்ஷ்மம், சூக்ஷ்மதரம், சூக்ஷ்மதமம், சட்டில், சட்லர், சட்லெஸ்ட். அதில் இந்த சூக்ஷ்மம் అనేది, சட்டில் అనేది இந்த 15 அக்ஷரங்களை பற்றி சொல்லப்படுற அந்த மந்திரம் சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்மம். ஓகே, அதுக்கு இங்கே அந்த பஞ்சதசன்னு சொல்லலை, வாக்பவ கூட்டம். அடுத்தது சூக்ஷ்மதரமனே இடத்துல அது இப்போ இல்லை, இப்போ சொல்லி வைக்கிற அப்புறம் வரும் அது. ஓகே, அது காமகலா கூட்டம். காமகலா சூக்ஷ்ம தமமானது குண்டலினி. நிறைய வரும் அந்த மந்திரங்கள் கூட. அந்த குண்டலினிக்கு வேறே கொஞ்சம் விதமாச்சு குலம்னு வரும், பலது வரும். இப்போது இன்றைக்கி வராது, டைம் ஆகிடுது.
சரியா? புரிஞ்சுதா? 3 லெவலில். அதில் இப்போ 1 பற்றி இங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. அப்போ இந்த 15 பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும். என்னது? இந்த 15 அக்ஷரங்கள் மறுபடியும் 3 பாகங்களாக விபஜிக்கப்பட்டது. அந்த அக்ஷரங்களில் சொல்ல மாட்டேன், அதான் சொன்னானே, அந்த மந்திரங்கள்னு அந்த பீஜாட்சரங்களோட கூடியிருக்கிற அந்த மந்திரங்களே எல்லோருக்கே அப்படி சொல்லக்கூடாது. சரியா? இருக்கு. அப்போது அந்த 15 3 பிரிக்கப்பட்டது. ஓகே, அதில் 3 பாகம். முதல் 5 லெட்டர்ஸ் ஒரு கூட்டணி. அந்த கூட்டணிக்கு பேர் ஆக்சுவலாக இந்த வாக்பவ கூட்டணி. நான் பொதுவாக சொல்லிட்டேன் மொத்தத்துக்கு. இப்போ புரியுறது உங்களுக்கு. 15 அதிக சம்பந்தப்பட்டது தான். ஆனால் அதில் திரும்பி முதல் 5 அக்ஷரங்கள் வாக்பவ கூட்டம். அடுத்த 6 அக்ஷரங்கள் மத்திய கூட்டம். கடைசி 4 அக்ஷரங்கள் சக்தி கூட்டம். இது எல்லாமே வரும். இப்போது ஒன்றுக்கு ஒன்று ஒரு நாமம் வரும். ஸோ அதுக்கு இங்கே ஃபவுண்டேஷன் மாதிரி ஆகிடுது. சரியா? அப்போது இந்த மந்திரத்தில் சொன்னது என்ன? எப்போ நான் வாக்பவ கூட்டான்னு சொன்னானோ அதுக்கு ஸ்தூல சரீரத்தோடு ஏதோ கனெக்ட் பண்ணிக்கிட்டால் தான் புரியும் கொஞ்சம், இல்லையா? அப்படி தான் உபாசனையில் சொல்லப்படும். அப்போ இந்த மந்திரத்தில் முக பங்கஜான்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா அம்பாளுடைய இந்த கண்டபாகத்தில் இந்த முகம் தலை, இந்த முகம் வாக்பவ கூட்டம். இப்போ புரிஞ்சுதா? அதுக்கு 5 அக்ஷரங்கள் மந்திரம், தெய்வ முகம். அடுத்தது 35 வரும். 35வது மந்திரம் மூல மந்திராத்மிகா கண்டாதக்கடி பரியந்த மத்தியகூட்டஸ்வரூபிணி சக்திகூட்டைகதாபன்னா கட்யதோபாகதாரிணி. ஸோ முகக்கூட்டம் ஆறு வாக்பவ கூட்டம். அம்பாளுடைய முகம் மங்களகரமான முகம்னு சொல்லி மேல மந்திரத்தில் பார்த்தீங்களா? அதனால் அப்போது நீங்கள் அம்பாளுடைய முகம் நினச்சிட்டு அது மங்களகரமானது நீ அந்த சிரித்த லலிதா அம்பாள் முகம் நீயும் அப்படி ஆனந்தமாக பார்த்துட்டு இருந்தால் அதே போதும் தியானம். அதுக்கப்புறம் இதெல்லாம் போனோம்னா ஸ்பெஷலாக போகணும். நீ ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு, ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் ஸ்பெஷல் இடத்துக்கு போகணும், இல்லைன்னா வேண்டாம். கண்டாத கடிபரியந்த கணத்துக்கு கிட்டேருந்து இடுப்பு பாகம் கர்டில், ஓகே, அங்கே வரைக்கும் அதுக்கு பேர் மத்திய கூட்ட ஸ்வரூபிணி. ரொம்ப கிளியராக சொல்லுது. நான் முன்னாடி சொல்லிட்டேன். அதுக்கு பேர் மத்திய கூட்டம். 6 அக்ஷரங்கள் அங்கே. அப்புறம் இந்த மத்திய கூட்டத்துக்கு இன்னொரு பேர் கூட தந்திர சாஸ்திரத்தில் சொல்கிறது காமராஜ கூட்டம். காமராஜ கூட்டம். ஓகே. அடுத்தது 87வது நாமத்தில் சக்தி கூட்டைக்க தாப்பன்னா கட்சதோபாக தாரிணி. இடுப்பு கிட்டேருந்து கீழே கால் பாகம் வரைக்கும் இருக்கிறது சக்தி கூட்டம். 4 அக்ஷரங்கள். ஸோ 3 இது என்ன அப்போது சொன்னாதான் புரியும். அதனால தான் இட் இஸ் சஹஸ்ரநாமமே சொல்லுதே. ஓகே, மத்திய, அப்புறம் கீழே, அப்புறம் முகம்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ 3 பாகங்கள் ஆயிடுச்சுல்ல, அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த விஷயத்தினே, இந்த 15 அக்ஷரங்களுடைய ரகசியத்தினே, அது எல்லாத்தினே பகவான் ஆதிசங்கராச்சாரியர் சௌந்தர்ய லஹரிలో 32வது ஸ்லோகத்தில் விவரித்தார். ஆனால் அங்கே இந்த விவரமெல்லாம் இருக்காது. ஆனால் சொன்னது இந்த விஷயந்தான். அவர் இன்னும் சீக்ரெட்டாகவே பேசியிருக்கார். அதுக்கு ஏதாவது அந்த உபாசகர்கள் அப்புறம் அந்த அர்த்தம் சொன்னால், அதனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பொதுவாக கூட அதனால் சில பேருக்கு இது ஏதோ அங்கங்கே தெரியாமல் காதில் விழுந்து இருக்குமா,
அதனால் அந்த சௌந்தர்யடி படிக்கணும்னு ஒரு வெறி இருக்கும். எல்லோரும் படிக்க முடியாது. லலிதா சாஸ்திரம் நம்மளுக்கு சாதாரணமாக கஷ்டமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் சில பீப்புள் வந்து லேடிஸ் சௌந்தர்ய லஹரின்னு ஒரு என்ன இந்த 20 வருஷத்தில் எத்தனையோ பேர் அது சொல்லித்தாங்க அது சொல்லித்தாங்க அது சொல்லித்தாங்க. நானே படிக்கலை, எங்கள் சுவாமிஜி எங்களை சொல்லித்தரல, நான் படிக்கலை. அப்போது நான் எப்படி உங்களுக்கு சொல்லித்தருவேன்? ஏன்னா எனக்கு பகவான் அது தேவையில்லை, நீ இப்படியே போய் ஹைவேலான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. அப்போ நான் எதுக்கு அங்கே போகணும்? ஏதோ இப்படி ரெஃபரன்ஸ் வரும்போது சொல்லுவேன், தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தெரிஞ்சுக்கிறேன் தவிர, பட் அங்கே இருக்காது. சரியா? ஆனால் நார்மலாக பார்த்தா புரியாது. அதனால தான் அது யாருக்கு அர்த்தம் சொல்கிறதோ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. ஏதோ படிக்கிறதுனா பக்தியோடு படிச்சுக்கோன்னா. இங்கே ஒரு கேள்வி என்னென்னா, இவர் சங்கராச்சாரியர் போய் எதுக்கு இப்படி எல்லாம் ஏதினார்? அவர் அத்வைத உபனிஷத்து ஞானமே தான்னா அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அது பகவான் தட்சிணாமூர்த்தி அவதாரம் எடுத்துகிட்டு வந்ததுனால லோகத்தில் இந்த ஞான பிரகாசிக்க செய்யணும்னு ஆசையோடு நோக்கத்தோடு வந்ததுனால அவர் எந்தெந்த, ஆனால் அவர் பாஷ்யத்தில் ஏதுனது அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே அகம் பிரம்மாஸ்மி அண்டு ஜீவன்முக்த ஞானி விஷயந்தான். ஆனால் எந்தெந்த ஊர் எந்தெந்த கோவிலுக்கு போய் அவர் தரிசனம் பண்ணுறாரோ, சன்னியாசிய நடந்தார் இல்லையா? கேரளத்தில் வந்து பாரதம் மொத்தம் நடந்தார். 8 வயசில் கிளம்பி, ஓகே, 32 வயசு வரைக்கும் எல்லா பாரத தேசம் மொத்தம் நடந்து அப்படி இப்படி போயிட்டு வந்து அப்புறம் அந்த அவதாரம் முடிஞ்சது. யோசிச்சுப்பார். அப்போது அவர் அந்தந்த தேவதை எங்கே போனால் எல்லா கோவிலும் போயிருக்காரு. நீங்கள் பார்த்தா ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இருக்கும். அவருடைய கோவில்கள் அங்கங்கங்கங்க ஜம்முல மலை மேலே இருக்க கோவில், அங்கே அவங்க சொல்லுவாங்க சங்கராச்சாரியர் வந்தார். அவங்க ஏதோ படிப்பாங்க, இது யாருன்னு எங்கள் முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க, இது சங்கராச்சாரியர் நேதம்னு சொல்லுவாங்க அவங்க மாதிரி. அப்படி ஏன் எதுக்குன்னா, சாதாரண ஜனங்கள் மக்களுக்கு எல்லாருக்குள்ள முதல் இந்த பக்தி అనేది இருக்கணும். அந்த பக்தி நீ உபாசனையாக பண்ணிக்கிட்டே அதனால் அவன் வந்து முள்ளமாக ஞானத்துக்கு வந்து ஆத்ம ஞானத்தின் அடையணுமனே ஒரு உபாசனா பద్ధதி சொல்கிறதுக்காக அவர் தொடாத விஷயம் இல்லை. தந்திரத்தினை தொட்டார், மந்திரத்தினை தொட்டிட்டார், சாஸ்திரத்தினை அவ்வளவு விஸ்தரிச்சு. ஆனால் வெளிப்படையாக பார்க்குறது சாஸ்திர விஸ்தரணம் தான். ஆனால் புராணங்கள் மாதிரி இப்போ இது எல்லாத்தையும் திரஸ்காரம் பண்ணக்கூடாது. அதுதான் ஜீனியஸ். அது பகவான் சாட்சாத் சங்கரரே. தேவர்கள் எல்லாரும் பிரார்த்திச்சாங்களாமா, லோகத்தில் கலியுகம் வந்து இந்த ஜெயினிசம் புத்திசம் இதெல்லாம் இப்படியெல்லாம் வந்து மக்களுக்கு எது என்னன்னு இது புரியாமல் ஆகி அப்படி இப்படியெல்லாம் ஆகிடுது. கலியுகம் இப்போ தான் ஆரம்பம் ஆகிடுச்சு, என்ன கதி என்ன அப்படின்னு சொன்னால், புத்தர் வந்த சில வருடங்களுக்கு அப்புறம், சதாப்தங்களுக்கு அப்புறம் சங்கர் தட்சிணாமூர்த்தி மௌனமாக இருக்கிற வந்து லோகத்தில் ஆவிர்பவிச்சு திக்விஜய யாத்திரை சங்கர வைபவம் நடந்தது. அப்படிப்பட்ட சங்கராச்சாரியர் அதில் எழுதியிருக்காரு 32வது ஸ்லோகத்தில். சரி, போதும், இங்கே இன்றைக்கி நிறுத்துகிறோம். ஸோ 87 நாமங்களும் நம்ம பார்த்துருக்கோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.